பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 4 ஜூன் 5 ஜூன் 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்நாடக முதல்வராக டி.கே. சிவகுமார் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 136 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. 3 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக முதலமைச்சர் சித்தராமையா இருந்தார். துணை முதல்வராக டி.கே. சிவகுமார் இருந்தார். சரிங்களா? இப்போ வந்துட்டு அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். யாருன்னா முதலமைச்சர் சித்தராமையா காங்கிரஸோட உத்தரவுப்படி ரிசைன் பண்ணிட்டார். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டி.கே. சிவகுமார் வந்துட்டு கர்நாடகாவோட முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருப்பா. ஓகே, ரைட். இதில் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெனிசுலாவோட பொறுப்பு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அவங்க வந்து இந்தியா வந்திருக்காங்க. சரிங்களா? இதில் அதாவது என்ன அப்படின்னா, இப்போது 4 லட்சம் பீப்பாய்க்கு அதிகமான கச்சா எண்ணெய் அந்த நாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி செஞ்சிட்ருந்தோம். இப்போ வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுறதுனால அது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அது சார்ந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வெனிசுலாவோட பொறுப்பு அதிபர் பெயர் வந்து டெல்சி ரோட்ரிக்ஸ், அவ்வளோதான். அடுத்து புதிய டிஜிபி, நம்ம தமிழ்நாட்டோட புதிய டிஜிபி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகேஷ்குமார் அகர்வால். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து பதவி ஏற்றுட்டார். சரிங்களாப்பா? தமிழ்நாட்டோட டிஜிபியாக 34வது தலைமை இயக்குனர் இவர். சரிங்களா? தமிழ்நாட்டோட 34வது டிஜிபி. ஓகே, ரைட். வேற இந்த பயிர் வகை பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க ரூபாய் 25 லட்சம் வரை மானியம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பயிர் வகைகளை பதப்படுத்தும் நிலையங்கள், அதாவது நாட்டின் வேளாண்மை துறையின் மூலம் நம்ம தமிழ்நாட்டோட வேளாண்மை துறை ப்ளஸ் மத்திய மற்றும் மாநில அரசின் பங்களிப்பு, இது ரெண்டும் சேர்த்து பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கம் 2025-26 அப்படின்னு சொல்லி துவங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது தமிழ்நாடு வேளாண்மை துறை மற்றும் மத்திய மாநில அரசோட பங்களிப்போட பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கம் அப்படின்ற இயக்கம் துவங்கப்பட்டிருக்கு. இந்த இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்கிறதுக்காக 33% வரை அவங்க கடன் பெற்றுக்கலாம், மானியம் பெற்றுக்கலாம். அந்த 33% அதிகபட்சம் 25 லட்சம் வரையும் இருக்கலாம். ஸோ அது வந்து இந்த ஆண்டு தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்கப்பா. ரைட்டா? வேற விமான எரிபொருள், இந்த இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, ஒடிசாவில் புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை அமைக்க போகிறாங்க. ஒடிசா மாநிலத்தில் ராமேஸ்வர் நகரத்துலேருந்து பாரதீப் வரையும் இந்த சாலை, கடலோர சாலை வந்து 160.18 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைய உள்ளது. அந்த இதுக்கான பேர், அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கான நம்பர் கொடுக்கல. பட் வந்துட்டு கூடிய விரைவில் அதுவும் நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் மெயினாக ஞாபகம் வேண்டியது, ஒடிசா மாநிலத்தில் ராமேஸ்வர்லேருந்து பாராதீப் வரையும் 160.18 கிலோமீட்டர் தொலைவில் கடலோர தேசிய நெடுஞ்சாலை அமைக்கியிருக்காங்க. தமிழ்நாடு சிறைத்துறை டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் பொறுப்பேற்றிருக்காரு. இந்த பொறுப்புகள் வந்துட்டு அப்பப்போ சேஞ்சஸ் ஆகக்கூடியது. நீங்கள் இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நம்ம அப்டேட் ஆகும்போது நம்ம கூடுதலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், இந்தியா உள்பட 54 நாடுகள் மீது 15% கூடுதல் வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட வர்த்தக பிரதிநிதி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆனால் அது வந்து ஏற்றுக்கல, அது அவங்க விருப்பம். பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பிரிவு 301, அமெரிக்காவோட அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 301 என்ன கூறுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், அமெரிக்க வர்த்தகத்தை பாதிக்கும் நியாயமான வெளிநாடுகளின் நடைமுறைகளை நிவர்த்தி செய்வதற்கான இந்த பிரிவு. இப்போது வெளிநாடுல வந்துட்டு அமெரிக்கா ஏதாச்சும் ஒரு வர்த்தகம் பண்ணுறாங்க, அந்த வர்த்தகம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு எந்த நடவடிக்கைனாலும் எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியா மீது 18% வரி விதிச்சாரா அமெரிக்கா? விதிச்சாங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்காவோட உற்பத்தி பாதிக்கப்படுது. ஏன்னா இங்கேருந்து போகக்கூடிய பொருள்களை வச்சு அமெரிக்காவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரன் ஆகுது. அப்போது இந்த 18% பொருள் இது பண்ணுறதுனால அவங்களோட உள்நாட்டு உற்பத்தியும் பாதிக்குது, அவங்களோட உள்நாட்டு விலையும் வந்து அதிகமாகுது. அப்போது அந்த அரசில்
கோர்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 18% வரியை வந்து நீக்கிட்டாங்க. அது எந்த ஆர்டிகல் படினா 301. அதைத்தான் இந்த 301 அமெரிக்காவோட ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணும்போது அந்த நியாயமான வர்த்தக முறை இருந்தாலும் எது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அமெரிக்காவோட வர்த்தகத்துக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை கேன்சல் பண்ணலான்னு சொல்லக்கூடிய விதி தான் 301. சரிங்களா? அதாவது கேன்சல் இல்லை, எந்த நடவடிக்கைனாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிப்பா. ரைட், இதில் வேறு எதுவும் இல்லை. வாவேசு ஐயர் நினைவு தினம். இவர் தெரியுங்களப்பா, நம்மளுக்கு வி சுப்பிரமணியம் கொடுத்துருப்பாங்கல்ல புக்கில், வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்தவர் இவர் தான், வி சுப்பிரமணியம். அவருடைய நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு ஜூன் 3ஆம் தேதி. ப்ளஸ் நம்ம தமிழோட முதல் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம் அதையும் எழுதினவர் வாவேசு ஐயர் தான். பார்க்க வந்துட்டு இங்கே பாருங்களேன், ரொம்ப சாதுவாக இருப்பார், ஆனால் தீவிர தேசியவாதம் பாரத மாதா சங்கத்தை சேர்ந்தவர். வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்தவர் இவர் தான், வாவேசு ஐயர். அவர் தான் வி சுப்பிரமணியம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட், ஓகே. அடுத்தது வேற இந்த இதில் எந்த நியூஸ் இல்லை. 5ஆம் தேதி நியூஸ் பேப்பர் வந்து சும்மா 1-2 நியூஸ் தான்ப்பா இருந்துச்சு, முக்கியமான நியூஸ்ன்னு எதுவுமே இல்லை. நீண்ட கால பிரதமர் மோடி ஷைன் பண்ண இருக்காரு. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு 17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிரதமராக பதவி வகிச்சிட்டு இருந்தார். 1952 மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்துட்டு 4398 நாள்கள் வந்துட்டு பிரதமராக இருந்தார். அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் கணக்கெடுத்தா 1952 தேர்தலுக்கு அப்புறம் கணக்கெடுத்தா 4398 நாள்கள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தார். அந்த பதவிக்காலம் இப்போ ஜூன் 10ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா, பிரதமர் மோடியோட பதவிக்காலம் 4399 நாள்கள். அப்போ வந்து பிரதமர் நேருவை வந்து தாண்டுறாரு அதிகமான நாள்கள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தவங்களோட பட்டியலில். அதே மாதிரி தமிழகத்துக்கு 3 திட்டங்கள் வந்து எல்என்டி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசால் கையெழுத்திடப்பட்டிருக்கு. சரியாப்பா? இதில் 2036ஆம் ஆண்டுக்குள்ளே $1.5 ட்ரில்லியன் அப்படின்ற இலக்கை தமிழ்நாடு எட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அரசு செயல்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே $1 ட்ரில்லியன் அப்படின்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தாவேகா ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2036ஆம் ஆண்டுக்குள்ளே $1.5 ட்ரில்லியன் உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 இடத்துல இந்த எல்என்டி நிறுவனத்துக்கான ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்க. என்னென்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தகவல் தரவு மையம், அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மின்னணு பொருள் மற்றும் மின்னணு பயிற்சி மையம், திருவள்ளூர் மாவட்டத்தில் கப்பல் கட்டும் தளம் விரிவாக்க திட்டம். இது 3 மாவட்டத்திலையும் இந்த 3 இதுவும் எல்என்டி நிறுவனம் சார்பாக செயல்படுத்த போகிறாங்க. அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசு சார்பாக கையெழுத்திடப்பட்டிருக்கு. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம யூபிஎஸ்சி தேர்வில் அதாவது ஃபேஸ் ரெகனைசேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, முக அங்கீகார முறை, அதை அமல்படுத்தியிருக்காங்கப்பா. FRT பேர், ஃபேஸ் ரெகனைசேஷன் டெக்னாலஜி. அதாவது என்னென்னா, நம்ம ஆதார் கார்டு இதில் வந்து நம்ம FRT யூஸ் பண்ணி தான் நம்ம தரவுகள் எல்லாமே பதியப்பட்டிருக்கும். அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து அந்த கேமராவில் காமிச்சோன்னா நம்ம தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடும். அதான் FRT. சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் யூபிஎஸ்சியில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான நியூஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற போகுது. எங்கெங்கே அப்படின்னா, கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ, இந்த 3 நாட்டிலையும் சேர்ந்து நடைபெற போகுதுப்பா. சரிங்களா? இதில் 4 இந்திய வம்சாவளியினர் கலந்துக்க போகிறாங்க. ஒருத்தர் சர்பீத் சிங் நியூசிலாந்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் சாமுவேல் முத்துசாமி காங்கோ நாட்டுக்காக விளையாடுறாரு. அடுத்து நிஷான் வேலுப்பிள்ளை ஆஸ்திரேலியா நாட்டுக்காக, தசீம் முகமது ஜம்ஷித் கத்தார் நாட்டுக்காக விளையாடுறாங்க. சரிங்களா? உண்மையிலேயே வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு இந்தியர், அதாவது இந்திய வம்சாவளியினர் ஃபஸ்ட்டு ஃபிஃபா உலகக்கோப்பையில் கலந்துக்கிட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விகாஸ் தோராஹுசு. அவர் 2006ஆம் ஆண்டு கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் பிரான்ஸ் சார்பாக வெளியிட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் வீரர். சரிங்களா? யாருன்னா விகாஸ் தோராசு. ரைட், ஓகே.
இந்தியாவோட முதல் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் காரை அறிமுகப்படுத்தியிருக்குப்பா மாருதி சுசுகி நிறுவனம். ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் கார்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100% வரை எத்தனாலில் இயங்கக்கூடிய கார், சரிங்களா. அதாவது 20%இருந்து 100% வரை எத்தனாலில் இயங்கக்கூடிய முதல் வாகனத்தை மாருதி சுசுகி வந்து